டிட்வா புயலினால் பகுதிகளவில் சேதமடைந்த வீடுகளுக்காக அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை மிக சிக்கலான சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய அனைத்து பயனாளிகளுக்கும் மே மாத இறுதிக்குள் வழங்கி நிறைவு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். முழுமையாக சேதமடைந்த வீடுகளில் வசித்தவர்களுக்கு புதிய வீடொன்றை வழங்குவது அல்லது வீடொன்றை கொள்வனவு செய்வதற்காக 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த இழப்பீட்டுத் தொகையை விரைவாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தற்போதும் முகாம்களில் வசித்து வரும் மக்களுக்கு புதிய வீடுகள் கிடைக்கும் வரை அவர்களை தற்காலிக வீடுகளில் குடியமர்த்துவது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அதற்கேற்ற பொருத்தமான பகுதிகளை கண்டறிந்து அந்த பணிகளை மிக விரைவாக நிறைவு செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்தார். மிக ஆபத்தான பகுதிகளில் வசிக்கும் மக்களை வேறு இடங்களில் குடியமர்த்துவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் புதிய வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான இழப்பீட்டை பெறாதவர்களுக்காக வீட்டுத் தொகுதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது.